நேத்து பத்திரிகையாளர்களை சந்திச்ச முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாருங்க. அதாவது 2026 நடக்க போற தொகுதி மறுவரையின் மூலமா தமிழ்நாட்டில இருந்து 8 நாடாளுமன்ற தொகுதிகள் பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இது மிகவும் ஆபத்தானது, தென் மாநிலங்களுக்கே மிகவும் ஆபத்தான சூழல் நிலவுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவேதான் இதை பத்தி விவாதிக்கிறதுக்காக வரப்போற மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்க கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பதிவு செய்யப்பட்ட 40 கட்சிகளுக்கு நாங்க அழைப்பு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அதனை தொடர்ந்து 3 பக்க அறிக்கையை வெளியிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 45 கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி அளிச்சதுல இருந்து தமிழ்நாடு முழுக்கவே ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்தியா முழுக்கவே ட்ரெண்ட் ஆச்சு. எனவே இந்த விவகாரம் இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்கிற சமயத்துல இப்போ சீமான் அவர்கள் ஒரு புதுசா குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க. அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க பாத்தீங்களா, அதுல நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்துல தான் நாங்க பங்கேற்க மாட்டோம், நாங்க தனியா போராடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த விஷயம் தான் இப்போ கண்டனத்துக்கு உள்ளாகிட்டு வருது. இவர் வராதனால ஆதரவு குறைஞ்சு போயிடும், அதனாலதான் இவரை கண்டிக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. இப்படி இவரு பங்கேற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் தான் பின்னடைவு அப்படின்னு சொல்லி தான் கண்டிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்ச சீமான் கிட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பா ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு தான் இவர் என்ன பதிலளிச்சிருந்தாருன்னா, இந்த ஆட்சியாளர்களை நம்பி நாங்க எவ்வளவோ ஏமாந்து போயிட்டோம், எனவே அவங்க நடத்துற அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்க பங்கேற்றுக்க மாட்டோம், நாங்க தனியா போராடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த பேட்டியை ஷேர் பண்ணி தான் சீமானுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவரு இப்போ கேஸ்ல சிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த சமயத்துல ஒரு கட்சியா மதிச்சு அவரை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க, எதுக்காக? திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வருது, அதை செயல்படுத்துறதுக்காகவா? இல்ல இவரு தமிழ்நாடு நலன் தமிழர் நலன் பேசுறாருல, அந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரே பாதகமான சூழல் வரப்போகுது, அதை பத்தி விவாதிக்கலாம் வாங்க, நாம ஒன்னா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி கைகோர்க்க கூப்பிடுறாங்க. ஆனா இதை பத்தி எந்தவித அக்கறையும் இல்லாம நாங்க அதில் கலந்துக்க மாட்டோம், தனியா போராட போறோம் அப்படின்னு சொல்லி வெத்து வேட்டுத்தனமா சீமான் அவர்கள் பேசி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் மெரினா கடற்கரையில பேனா சின்னம் வேணுமா வேணாமா அப்படின்னு கலந்தாலோசிக்கிற கூட்டத்தில் கலந்துகிட்டு பேசிய சீமான் வீரவசனம் பேசி அதையெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க வந்த சீமான் இப்போ தமிழ்நாட்டோட உரிமை பறிக்கப்படும் போது ஓடி ஒளிஞ்சிக்கிறாரு. ஏன் அவருடைய டாடியான மோடி எதிர்க்கிறதுக்கு பயமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா, சீமான் அவர்கள் இப்போ விஜயலட்சுமி கேஸ்ல சிக்கிட்டு இருக்கிறாரு, எனவே எல்லா கட்சியினர் முன்னாடியும் இப்ப போயிட்டு அவர் முகத்தை காட்டுவாரா, முன்னாடி போய் நின்னா என்ன குமார் கேஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் சீமான் அவர்கள் இதை புறக்கணிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. மேலும் சீமான் இந்த பிரஸ் மீட்ல முக்கியமா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதை பத்தி நான் 2003லயே அறிக்கை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இதே கருத்தை இவங்க இப்பதான் பேசுறாங்க. நான் 2003ஆம் ஆண்டே நான் இதுக்கு அறிக்கை விட்டு இந்த கருத்துக்கு எதிராக நான் பேசுனது இருக்கு. இதை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சுங்க. 2003ல அறிக்கை விட்டாரா, அப்ப தொகுதி மறுவரை பத்தி பேசினாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. 2000ல ஒரு படம் எடுத்துட்டு 2003 காலகட்டத்துல எல்லாம் இன்னொரு படத்தை இயக்கிறதுக்காக இவர் வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்துல போயிட்டு தொகுதி மறுவரையை பத்தி அறிக்கை விட்டு இருந்தாராமா. தங்கு ஸ்லிப் ஆகி 2023ன்றது 2003 வந்திருக்குங்க அப்படின்னு நினைக்கலாம். அந்த பிரஸ் மீட்டை பார்த்தாவே தெரியும் 2003 அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையா நிறுத்தி நிதானமா தான் சொல்றாரு. இப்படி நிறுத்தி நிதானமா பேசக்கூடிய சீமான் அவர்கள் 2003 2023 அப்படின்னு சொல்லி தெளிவோட பேசியிருக்கலாம். சரி, அப்படியே 2023 இவர் பேசியிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்திகளை நம்ம தேடி பார்க்கும்போது அப்படிப்பட்ட எந்த செய்தியுமே கிடையாது. சரி, நாம் தமிழரோட வெப்சைட்ல அறிக்கைகள், பொதுக்கூட்டங்கள், செய்திகள் அப்படின்னு எல்லாத்து பத்தியுமே அதுல டெக்ஸ்டா போட்டிருப்பாங்க, போட்டோக்களா போட்டிருப்பாங்க. அதுல போய் தேடி பார்த்தாலும் இந்த தொகுதிகள் மறுவரையை பத்தி சீமான் அவர்கள் ஒன்னுத்தையுமே பேசல. சரி, இந்த வார்த்தை இல்லாம வெவ்வேறு வார்த்தைகளை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொகுதிகள் சீரமைப்பு, தொகுதிகள் மறுவரையறை, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் போட்டு சர்ச் பண்ணியாச்சு. அதுல ஒரு செய்திகளையும் வர காணோம். ஆக இதுவும் பொய் தாங்க. தினம் பொதுக்கூட்டங்கள்ல எப்படி ஒரு கதையை அடிச்சு விடுவாரோ அதே மாதிரியான ஒரு கதையை இங்கேயே அடிச்சு விட்டுருக்காரு. இதுல 2003 2023 குழப்பம் வேற. தெளிவில்லாம பேசுறாருன்னு பார்த்தா பொய்யா பேசிட்டு இருக்காருங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பேர் ஆபத்தானது. இதுலதான் நம்ம அனைத்து கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. ஆனா நாங்க தனியா நிக்கிறோம், நாங்க எப்பவுமே தனியா தான் இருக்கிறோம், அதுதான் எங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சீமான் பேசுறதெல்லாம் சுத்த அர்த்தமற்றதாக தான் தெரியுது. நான் தனியா நிக்கிறேன், அதனாலதான் எனக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் தனியா நிக்கல, தனிச்சு நிக்கிறாரு. இவரு தனிச்சு நின்று போராட்டம் பண்ணா அது யாருக்குங்க லாபம் அப்படிங்கிற கேள்விதாங்க எழுது. மேலும் இது சார்ந்து ஒரு சில பத்திரிகையாளர்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்துல சேர்ந்து பயணிக்கிறதா விரும்புவாங்க. ஆனா சீமானுக்கு இயல்பாகவே அந்த ஜனநாயகத்தன்மை இல்லாததுனால இப்போ சேர்ந்து
சேர்ந்து பயணிக்க மறுத்து தனியாவே நிக்க போற அப்படின்னு சொல்லி பிரச்சனையிலிருந்து ஒதுங்க பாக்குறாரு. அவருக்கு சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் துளிகூட கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தையா பட்டுச்சு. ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்கள் நம்முடைய ஜனநாயக நாட்டுக்கு ஆபத்து வருது, நம்மளுடைய மாநிலத்துக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த பிரச்சனை நாம கலைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஆனா தமிழ்நாடு, தமிழ் தேசியம், தமிழர் நலன் இன்னும் மேல போய் தமிழ் மக்கள் நலனுக்காக நாங்க தெலுங்கு மக்களை எதிர்க்க போறோம் அப்படின்லாம் பேசக்கூடிய சீமான் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது அதை ஒன்னா சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் போது இல்ல நான் தனியா போய் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகி போய் நிக்கிறாரு. இந்த செய்தியை சோசியல் மீடியால பகிர்ந்து இன்னும் சில பேர் ஹார்ஷா என்ன பேசினாங்கன்னா, உங்களை ஒரு அரசியல் கட்சியா மதிச்சு கூப்பிடுறாங்க, ஒரு அரசியல் கட்சியா நீங்க நிலைத்து நிற்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டங்கள்ல பங்கேற்றுக்கிட்டு உங்களுடைய கருத்து சொல்றது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் உங்க கட்சி சார்ந்த கருத்துக்கள் அங்க பதிவாகும், அது எல்லா கட்சியினரையும் போய் சேரும். அப்படி நீங்க ஒரு நல்ல கருத்தை சொல்லி அது எல்லா கட்சியினருக்கும் போய் சேர்ந்தா அது உங்களுக்கு தானே பெருமை. அந்த வாய்ப்பை சீமான் தவற விடுறாரு. இல்ல இந்த வாய்ப்பை சீமானுக்கு பயன்படுத்திக்கவே தெரியலங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற முக்கியமான பிரச்சனையில தன்னுடைய குரலை பதிவு செய்யாம, தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யாம சீமான் ஒதுங்கி தான் நிக்க போறாரு அப்படிங்கறது இப்போ கண்கூடா தெரிஞ்சிருச்சு. இது யாருக்கு சாதகமா அமைதோ இல்லையோ பாஜகவுக்கு தான் சாதகமா அமையும். இதுல கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தெலுங்கானாவில் எதிர்கட்சியா இருக்கிற பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த KT ராமாராவ், அதாவது தெலுங்கானாவோட முன்னாள் முதலமைச்சரான சந்திரசேகர ராவோட மகனான இவர் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டி இதுக்கு நாங்க முழு முற்றிலுமா ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவிப்புக்கு ஆதரவு தெரிவித்தோம். இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாகவும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆக சீமான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லக்கூடிய தெலுங்கர இனத்தை சேர்ந்தவரே இப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவா குரல் கொடுக்கும்போது சீமானுக்கு என்னங்க குறை வந்துச்சு அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இது என்னவோ நாங்க தனியா நின்று போராட போறோம், போராடினா அவ்வளவுதான் தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு சீமான் பேசி வச்சிருக்காரு. ஜனநாயக ஸ்பேஸ்ல அவருக்கான இடத்தை அவர் தவற விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இவருடைய தம்பியான விஜய் கட்சிக்கு வேற அழைப்பு விட்டுருக்காங்க. அவங்களும் இதுல கலந்துக்க போறாங்களா, இல்ல அண்ணன் வழியில் நான் விலகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி விலகி நிற்க போறாங்களா, பாசிசம் பாயாசம் டயலாக் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்சியினரோட முடிவில் இருக்கு.